எல்லாருக்கும் வணக்கம். நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் லேர்ன் அண்ட் டீச் தயாரிப்புல தண்டகாரண்யம்னு இந்த வீக் வந்து ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது. ஏன் ஏன் மலையாள படம்னு சொன்னோம்னா, தமிழ்நாட்டுல தமிழ் படத்தோட மலையாள படங்கள் தான் நல்லா ஓடுது. இது ஒரு மலையாள படமா பாவிச்சுக்கோங்க. அதியன் சேட்டன் இயக்கியிருக்காரு. கலை சேட்டன், தினேஷ் சேட்டன், அதியன் குட்டன் இவங்க எல்லாம் வந்து இது பண்ணிருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்க தமிழ்ல எடுத்தாதான் நம்ம என்னென்னவோ வந்து காரணங்கள்லாம் சொல்லுவோம். மலையாளத்துல எடுத்தீங்கன்னா எந்த இதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படி நினைச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமா அப்படி பாக்குறேன். முதல்ல வந்து இப்ப நீலம் சார்ந்த இந்த டீம் வந்து எனக்கு சினிமானா என்னன்னு முதல்ல எல்லாமே ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்ததே இந்த டீம் தான். அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இயக்குனரா நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு வாய்ப்பளித்த லேர்ன் அண்ட் டீச் சாய் தேவானந்த் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதியன் தோழர் வந்து அவர் புக்கு படிச்சதுல இருந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவருக்கு. குண்டு படமும் யாருமே யோசிக்காதெல்லாம் யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, ஒரு கூரை கடியில நம்ம எல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்கோம். நம்ம என்னென்னவோ ரீசன் சொல்லி அடிச்சுக்கிறோம், பயங்கரமா பொழுதுகிறோம். ஆனா அந்த கூரைக்கு மேல யாருமே போய் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்ததே கிடையாது. கூரைக்கு மேல ஒரு சிலர் என்னதான் இருக்குன்னு அதியன் தோழர் மாதிரி ஒரு சில ஆட்கள் கூரைக்கு மேல போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் கயிறு கட்டி நம்ம சண்டை போட வச்சுன்னே இருக்கிறான். அந்த கூரைக்கு மேல இருக்கிறவனை பத்தின ஒரு படம் தான் இந்த தண்டகாரண்யம். ஒரு பவர் பாலிடிக்ஸ் பத்தின படம். நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலே கொஞ்சம் ஐயோ இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெட் பிளாகா அந்த சில படங்களை நீங்க தவிர்த்துருவீங்க. அதை கூட அப்படியே ஓரமா வச்சுட்டு ஒரு பிலிமாவே இதை பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் பயங்கர என்கேஜிங்கான ஒரு படத்தை நான் வந்து பார்த்தேன். இது வந்து ஒரு பயங்கர ஒரு இது நீங்க என்ன கருத்துக்கள் சொன்னாலும் இது நீங்க ஒரு சினிமா லவரா பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு கமர்ஷியல் பிலிமா தான் இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்கு. நடிகர்கள் வந்து அவ்வளவு சிறப்பா நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷலி வந்து கலை ப்ரோ டார்லிங் பயங்கரமான ஒரு நடிப்பு. மெட்ராஸ்ல அன்புக்கு வந்து அவர் எப்படி அந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு பிரில்லியண்டா நடிச்சிருந்தாரு. இதுக்கு மேல அவர் வந்து எப்படி உங்களுக்கு எல்லாம் பயங்கரமான நடிப்பு வெளிப்படுத்தணும்னு தெரியல. அவர் இன்னும் தமிழ் சினிமா ஒரு பயங்கரமா யூஸ் பண்ணணும்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய இயக்குனருக்கெல்லாம் வேண்டுகோளா வைக்கிறேன். அவரு தினேஷ் ப்ரோ, நான் இப்ப கூட அவர்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல ஒரு இமேஜ் காட்டியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். இந்த படத்துல வந்து அந்த கடைசியில ஒரு ஷாட் அவர் வந்து ஒரு அவ்வளவு மாசா அவ்வளவு சூப்பரா இருந்தாரு. இந்த படத்துல மிகப்பெரிய தூணா வந்து நான் பாக்குறது ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான். அந்த இசை வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லி இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்க்காம விட்டுறாதீங்க. தியேட்டருக்கு இந்த படத்துக்கு போங்க. தியேட்டர்ல பார்த்து சக்சஸ் பண்ணாதான் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் வரும். நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மேடை ஏற முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.